அவ்வளவும் செய்து புகழ்பெற்று பெண்களுக்கு பஞ்சாயத்துக்களிலே 35 வருடம் ஒடுக்க வேண்டும் என்று கோரிக்கை காட்டியவர். இப்படி பல திட்டங்களை உருவாக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு வந்திருக்கிற நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் வந்து 4 ஆண்டு காலத்துக்குள்ளாக ஒரு பெரிய அரசியல் விவாதத்தை உருவாக்கி அதை நிலைநாட்டி இருக்கிறார். அரசியல் சட்டத்தில் 3 பிரிவாக வைத்தார்கள் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு. லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த 3 தான் அரசியல் சட்ட சமுதாயத்தில் இருக்கும் அரசியல் சட்ட பவர். ஒன்றுக்கொன்று இது உயர்ந்ததா அது உயர்ந்ததா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றுக்கொன்று காந்த சக்தி இருப்பதை போல் இருக்கும். அந்த இருந்தாலும் மாநில சட்டமன்றம் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த மன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் சட்டம், அந்த சட்டத்தை சரியில்லை கையெழுத்து போடுகிறவர் கவர்னர். அந்த கவர்னர் என்ன செய்கிறார்? அந்த கையெழுத்து போட மாட்டேன் என்று அனுப்புகிறார். ஆனால் மறுபடியும் அதே சட்டத்தை நிறைவேற்றினால் கவர்னர் சொன்ன அறிவுரை ஏற்றும் ஏற்காமலும் அது நம்முடைய இஷ்டம். நிறைவேற்றினால் அதை அவங்க அப்புறான கையெழுத்து போட்டாக வேண்டும் கவர்னர். ஆனால் அப்படி ஒரு முரண்பாடு வங்கத்தில் இருந்தது, அப்படி ஒரு முரண்பாடு கேரளாவில் இருந்தது, அப்படி ஒரு முரண்பாடு பல இடங்களிலே இருந்தது. ஆனால் ஏன் பஞ்சாபிலே கூட இருந்தது. அந்த முரண்பாடு இங்கே நமக்கு வந்தது. இங்கே ரவி அவர்கள் வந்தார்கள். ஆனால் எல்லோரிடத்திலும் கவர்னர் செல்லுபடி ஆனார்கள். ஆனால் தளபதி இடத்திலே செல்லுபடியாகவில்லை. என்ன செய்கிறீர்களோ செய்யுங்கள், ஆனால் என் சட்டமன்றம் உயர்ந்தது. நான் இருப்பேன், நாளைக்கு வேறு ஒருவர் 100 வரலாம். ஆனால் மன்றத்தினுடைய மாண்பு பெரியது, எங்கள் அதிகாரம் பெரியது. இந்த சட்டமன்றத்துக்குள்ளே கேள்வி கேட்பதற்கு யாருக்கு உரிமை கிடையாது.